மகாபாரத போரில் கௌரவர்களை வெல்வதற்காக பாசுபதம் என்ற அஸ்திரத்தை பெறுவதற்கு அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். சிவபெருமானும் அர்ஜுனனுக்கு அருள் புரிய விரும்பினார். ஒரு நாள் அர்ஜுனன் தவம் செய்யும் பொழுது மூகன் என்ற அசுரன் வராகமாக வந்து அர்ஜுனனுக்கு இடையூறு செய்தான். அர்ஜுனன் அந்த பன்றியை தன் அம்பை எய்து கொன்றான். அதே சமயம் சிவபெருமானும் ஒரு வேடுவன் போல் மரத்தின் பின் நின்று மறைந்து அந்த பன்றியின் மேல் தனது அம்பையும் எய்தார். அந்த பன்றி இறந்ததும் வேடுவன் முன்னே வந்து, இது என் அஸ்திரத்தில் தான் இறந்தது, நான் தான் பெரியவன் என்று அர்ஜுனனுடன் வாதிட்டார். அர்ஜுனன் இதை ஏற்க மறுத்தான். வேடுவன் தன்னுடன் யுத்தம் செய்து நிரூபிக்குமாறு கேட்டான். அகந்தை உள்ள அர்ஜுனன், நான் க்ஷத்திரிய குலத்தவன், சாதாரண வேடுவனுடன் விற்போர் செய்வதா என்று கூறினான். பிறகு வேடுவன் அவனை தன்னுடன் மற்போர் செய்யுமாறு கூப்பிட்டான். அதற்கு ஒப்புக்கொண்டு வேடனோடு மல்யுத்தம் செய்தான். ஆனால் சண்டையிடும் பொழுது வேடுவனின் விரலில் உள்ள சக்தி கூட தன் முழு சரீரத்திலேயுமே இல்லை என்பதை உணர்ந்த அர்ஜுனன் குழம்பினான். அர்ஜுனன் தலை சுற்றி தரையில் வீழ்ந்தான். கேவலம் மற்போரிலே ஒரு வேடுவனை ஜெயிக்க முடியாத நான் கௌரவர்களை விற்போரில் எவ்வாறு ஜெயிப்பேன் என்று தன் அகந்தை ஒழிந்தவனாக மனதிற்குள் சிவபெருமானை பிரார்த்தித்தான். அக்கணமே ஒரு கை அவனை மேலே தூக்கி நிறுத்தியது. அப்பொழுதுதான் வந்தவர் சிவபெருமானே என்பதை அறிந்து மனமகிழ்ந்து அவரை வணங்கினான். சிவபெருமானும் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வழங்கி வெற்றி உண்டாகும் என்று வாழ்த்தி மறைந்தார்.